ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோ போன வாரம் எடுத்த வீடியோ. பாப்பாவும் தம்பியும் ஸ்கூல் போகிறாங்க. அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிறதுக்காக 2 நாள் போன ஷாப்பிங் வீடியோ தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். சம்மர் லீவில் 10 நாள் ஊரில் இருந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்தோம். சென்னையிலையும் பகல் டைமில் வெயில் அதிகமாக இருந்தது. பகல் டைமில் எங்கேயும் வெளியே போக முடியல. 5 மணி வரை நல்ல வெயில். 5 மணிக்கு அப்புறமா தான் வீட்டிலேருந்து ரெடி ஆகிட்டு கடைக்கு போனோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் டிமார்ட் ஷாப்பிங் தான் போனோம். அம்ஜிக்கரையில் ஸ்கை ஒன்னுன்ற இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. தம்பி உள்ளே வந்தவுடனே சிப்ஸ் பாக்கெட் எடுத்துட்டான். அது வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டான். அதனால தான் லேஸ் வாங்கி கொடுத்தோம். மற்றபடி லேஸ் நாங்கள் அதிகமாக வாங்கி கொடுக்க மாட்டோம் குழந்தைக்கு. அது அன்ஹெல்த்தி ஃபுட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பேக்கெட்டில் போட்டு அடைக்கிற பொருள் எதுவுமே நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு விட மாட்டான். ரொம்ப அழுந்துட்டு இருந்தான். அதனால் அவனுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் சைலண்ட்டாக ஆனான். வாங்கி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் ஆண்ட டக்குன்னு நாங்கள் வந்துட்டோம். அங்கே எல்லாமே களைச்சி போட்டு வச்சுருந்தாங்க. காலையில் டைம் போனீங்கன்னா ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வரலாம். நாங்கள் போனது ஈவினிங் டைம். ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது. மற்றபடி எல்லாமே அங்கங்கே களைச்சி போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு 2 ரோவில் செக் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறமா தான் இந்த பாக்ஸ் கிடச்சிது. இது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ப்ரைஸ் அதிகம்னாலும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் நல்லா இருந்துச்சு. மற்ற பாக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த பாக்ஸ் நல்லா இருந்தது. தம்பிக்கு இந்த வருஷம் லஞ்ச் கொடுக்க தேவையில்லை. வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான். ஒரு 2-3 ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்டு, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அதில் கொடுத்து அனுப்புகிற மாதிரி ஒரு பாக்ஸ் நல்லா வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த பாக்ஸ் எடுத்தோம். இதை லஞ்ச் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பிளாஸ்டிக்கில் வரும், உள்ளே ஸ்டீலில் வரும். கொஞ்சம் நல்லா வெயிட் தான். லாக் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஸ்கூல் பேக் எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டில் பார்த்துட்டு எடுத்துட்டா, அதுக்கடுத்தது தம்பிக்கு எடுத்துடலாம். பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒரே ரோ தான், எதிர் ரோ. பாப்பாவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிறைய பேக் இருந்தது. ப்ரைஸ் வாய்ஸ் நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக அவள் யூஸ் பண்ண போகிறா. புக்கு, நோட்லாம் அவள் நிறைய எடுத்துகிட்டு போகணும். 8th ஸ்டாண்டர்ட் இல்லையா? அதனால் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பிராண்டில் இருந்தது. லோ ப்ரைஸ்லேருந்து மீடியமான ப்ரைஸ் வர நல்லா இருந்தது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தது. அண்ணா நகரில் சந்தோஷில் நாங்கள் போயிட்டு பார்த்தோம். அங்கே ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அதனோட கம்பேர் பண்ணும்போது டிமார்ட்டில் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. பேக் பாப்பாவுக்கு செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது தம்பிக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குள்ளே தம்பியை அந்த சிப்ஸ் பாக்கெட் கொடுத்துட்டு அந்த ட்ராலியில் உட்கார வச்சுட்டோம். அப்போ தான் கீழே இருக்கிற பொருள் எதுவும் எடுத்து போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு பேக் எடுத்து கொடுத்துட்டு விளையாட வச்சுட்டோம். தனியாக அவன் விளையாடிட்டு இருக்கான் பாருங்கள். பயங்கர கீழே விட்டோம்னா எல்லா பேக்கையும் எடுத்து போட்டுருவான். அதனால் அந்த ட்ராலியிலே உட்கார வச்சாச்சு. போடு போடு அப்பட போடு. தம்பிக்கும் ஸ்கூல் பேக் எடுத்துட்டோம். தம்பிக்கும் பாப்பாவுக்கும் பிடிச்ச மாதிரி ஸ்கூல் பேக் கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். வாட்டர் பாட்டிலும் வாங்கிட்டோம் தம்பிக்கு. ஈஸியாக அவன் குடிக்கிற மாதிரி. அவன் சின்ன பையன் இல்லையா, இப்போ தான் எல்கேஜி போக போகிறான். அவனுக்கு ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலும் எடுத்துட்டோம். பாப்பாவுக்கு ஆல்ரெடி ஸ்டீலில் வாட்டர் பாட்டில் போன வருஷம் வாங்கினது இருக்குது. அதனால் பாப்பாவுக்கு வாங்கலை, தம்பிக்கு மட்டும்தான் வாங்கணும். லஞ்ச் பேக் எடுக்கலான்னு போனோம். லஞ்ச் பேக் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லை. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்தது. ஆஃப்டர்நூன் டைமில் காலி ஆகிடுச்சி. லோடு வந்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது முடித்ததும் தம்பி ட்ராலிலேருந்து கீழே இறக்கி விட சொல்லிவிட்டு கடை ஃபுல்லாக ஓடி போயிட்டு விளையாடினா. எல்லா திங்ஸும் எடுத்தான். ஓகே, நம்ம இதோட பில் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துடணும்னு சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டோம். டிமார்ட்லேருந்து வெளியே வந்தோம். அங்கே உள்ளே ஒரு கடை இருக்குது, ஐஸ்கிரீம் கடை. அந்த கடையை பார்த்த உடனே எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கியே கொடுத்தாகணும்னு சொன்னான். நைட்டு 9 மணி கடையிலே ஆயிடுச்சு. நைட் டைமில் அதிகமாக வாங்கி கொடுத்தா சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொன்னான். ஆனால் கேட்கல.
ஓகே ஒரே ஒரு கப்பில் வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அவனுக்கு கொஞ்சம் மட்டும் ஊட்டி விட்டுடலாம். ஃபேமிலியாக உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பசங்களோட ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுற டைம்லாம் நம்மளுக்கு வந்து காட் கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி டைம்லாம் நம்ம எப்போ கிடைக்குதோ அந்த டைமில் பசங்களோட சேர்ந்து ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணிக்கணும். மீண்டும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து டைம் வந்து கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கடையிலேருந்து மெல்லமாக வெளியே வந்துட்டோம். தம்பி வந்து மேலே போகலான்னு சொன்னால் மேலே வந்து கார் ஓட்டுற இடம் இருக்குது. ஒரு 3 ரவுண்டு வந்தால் 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நாங்கள் கூட்டின்னு போயிருக்கோம். டைம் ஆனதால் அப்படியே வீட்டுக்கு கூட்டின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப அழுந்தான், அங்கேருந்து வரவே இல்லை. பாருங்கள் எப்படி நின்றுட்டுருக்கான். காற்று வேறு ரொம்ப அதிகமாக அடிச்சுது. மழை வர்ற மாதிரி இருந்ததால் போகலான்னு சொன்னால் வரவே இல்லை. அங்கேயே நின்றுட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி கூட்டின்னு வந்தாச்சு. இந்த வீடியோ மறுநாள் ஈவினிங் எடுத்த வீடியோ. டிமார்ட்டில் மிஸ் பண்ண பொருள்லாம் இங்கே பாடி சரவணா ஸ்டோரில் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். நாங்கள் ஷாப்பிங் போனாலே ஈவினிங் டைமில் தான் போவோம். பகல் டைமில் வெயில் அதிகமாக இருக்கிறதால ஷாப்பிங் போகிறதில்ல. இங்கே உள்ளே வந்த உடனே இங்கே காரு அப்புறமா ஸ்பைடர் மேன்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. தம்பிக்கும் பாப்பாவுக்கு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக அங்கேயே விளையாடிட்டு இருந்தாங்க. அது மேலே ஏறிட்டு ஒரு அட்டை பாக்ஸ் மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க. மேலே ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அடம் பிடிச்சிட்டு மேலே ஏறி ஃபோட்டோலாம் கொஞ்சம் எடுத்தோம். தம்பி வந்து உள்ளே இருந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான். இங்கே வந்து ஒரு 1 hour கிட்ட அவனை விளையாட வச்சுட்டு தான் நாங்கள் மேலே கூட்டின்னு போனோம். பாருங்கள் காரில் உள்ள மேலெலாம் ஏறிட்டான். அது சும்மா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் வைக்கல, லைட்டாக தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் அங்கேருந்து வர்றதுக்கு அவனுக்கு மனசே இல்லை. அங்கேருந்து டைரெக்டாக ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டோம். 9th floorல இருக்குது. தம்பி வந்து பசிக்குதுன்னு சொன்னான். அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு கடையில் பர்ச்சேஸ் பண்ணாதான் நம்மளை விடுவான், இல்லைனா அழுந்து தீத்துருவான். அங்கே வந்ததில் ஐஸ்கிரீமு பிரியாணி எல்லாமே இருந்தது. ஆல்ரெடி வந்து டிமார்ட்டில் சாப்பிட்டு வந்த ஐஸ்கிரீம் லைட்டாக கோல்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் ஐஸ்கிரீம் வாங்கி தரல. இங்கே வந்து சிக்கன் வேணும்னு கேட்டான். சாப்பிட்றத பார்த்துட்டு சிக்கன் மட்டும் வாங்கி கொடுத்தோம். லைட்டாக தான் இருந்தது காரம், பரவாயில்ல. பசங்களுக்கு மட்டும் 2 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் கீழே வந்து பேக் செக்ஷனுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். 7th floorல இருக்குது பேகு. டைரெக்டாக லஞ்ச் பேக் எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். பேக்லாம் தாறுமாறாக போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம தேடி கண்டுபிடிச்சி தான் எடுக்கணும். நம்மளுக்கு சைஸ் வரையும் வந்து அடுக்கி வைக்கல, எல்லாமே கலைச்சி போட்டிருந்தாங்க. நாங்கள் போன உடனே 2 பேக்கு டக்குன்னு செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். பாப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பேக் எடுத்தாச்சு. பேக் எடுத்து முடிச்சதும் 5th floor போயிட்டோம். அங்கே ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வந்து திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு கடையிலேருந்து வெளியே வர்றதுக்கு 10:30 மணி ஆயிடுச்சு நைட்டு. இதுக்கப்புறமா தான் வீட்டில் போயிட்டு டிஃபன் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் ஷாப்பிங் போய் வந்துட்டோம். 2 நாள் வந்து ஸ்கூல் ஷாப்பிங் தான் நாங்கள் போனோம். என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தம்பி வந்து இப்போ எல்கேஜி போக போகிறான். இவனுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் வந்து 12ஆம் தேதி, பாப்பாவுக்கு வந்து 9ஆம் தேதி. பர்ச்சேசிங் ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சாச்சு. என்ன பிஸ்கெட் வேணுமா? வந்த உடனே இவர் வந்து பிஸ்கெட் எடுத்துட்டாரு. என்ன பிஸ்கெட் அது? டார்க் ஃபேன்சி.
அப்பா கொடுக்குறீங்களா? ஓகேப்பா. தேங்க்யூ. எனக்கு தெரியுமா? வேண்டாம். தம்பிக்கு பிடிச்ச பேகு அப்புறம் பாப்பாக்கு பிடிச்ச பேக்லாம் வாங்கிட்டோம். என்ன நல்லன்னு பார்க்கலாம். நீ சாப்பிடு. வாங்கின பொருள்லாம் பார்த்துடலாமா? தம்பியோட பேக் தான் ஃபர்ஸ்ட். ஒரே டான்ஸ். டாமுக்கு வந்து ஸ்கூல் போக போறான் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் டைமா போறதால இந்த பேக் வந்து அவனே செலக்ட் பண்ணான். எடுத்து நல்லா மாட்டிட்டான். அழகா இருந்தது. நல்லா இருக்கா பேக்? நல்லா இருக்கா பேகு? நல்ல பேக். கட்டு விக்கெட். இதனோட பிரைஸ் வந்து 449 ரூபாய். இது நல்லா இருந்தது. அழுக்கும் தெரியாது. இதனோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து 550. டாமி இது போட்டுக்கோ. எப்படி இருக்கு? ஆமா. சூப்பர். போட்டுக்காரு. நைஸ். பின்னாடி தள்ளி போடு. எஸ்கேப். நல்லா இருக்கா? ஆமா. சூப்பரா இருக்கு. நல்லா. நல்லாவா? காட்டிலே. ஸ்கூல் போலாமா? ஆமா. லிடியா. ஓகே ஓகே சூப்பரா இருக்கு. ஆப்பிள் நல்லா. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாப்பாவோட பேக் பார்க்கலாம். நைஸ் கலர். நதரா. எனக்கு ஃபேவரட்டான கலர். இது வந்து பாப்பாவோட பேக். என்ன பிராண்ட் இது? பாப்பா இப்போ வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்க போறா. அதனால அவளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பேக்கா எடுத்துட்டோம். மெட்டீரியல் வாய்ஸ் சூப்பரா இருக்கு. டிமார்ட்ல தான் இது எடுத்தோம். தம்பி பேக் அதுக்கப்புறம் பாப்பா பேக் எல்லாமே டிமார்ட்ல எடுத்தோம். 999. இதனோட எம்ஆர்பி பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 2498. இதனோட எம்ஆர்பி பிரைஸ். இது மற்ற கடைகளோட கம்பேர் பண்ணும்போது டிமார்ட்ல வந்து ஸ்கூல் பேக்லாம் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்துச்சு. மெட்டீரியல் வைஸ் செம சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கா? நல்ல குவாலிட்டியான ஜிப். நல்ல சூப்பரா இருக்கு. ரெண்டு ஜிப். 3 ஜிப். இது பெரிய ஜிப் வந்து 2, சின்னது 1. நல்லா இருக்கும். சாரா ஓகே ஹாப்பியா? மாட்டி பார்க்கட்டுமா? உட்காந்துக்கா. உட்காந்து வா. சூப்பரா இருக்கா? சரி. ஓ குட். பேக் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? உனக்கு பேக் பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே சூப்பர் தங்கம். ஓகேமா பாய் மா. பாய் பாய் இப்பயே சொல்லாத. ஸ்கூல் போகும்போது பாய் சொல்லிக்கலாம். லஞ்ச் பேக்கா? நீ அதுலயே லஞ்ச் பேக் போட்டுக்க வேண்டியதான். ரமா இது ஒரு நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஹேண்ட் பேக் ஒன்று எடுத்தேன். இந்த பேக் நல்லா இருந்தது. இந்த ஃப்ளார்லாம் போட்டு நல்ல மெட்டீரியல். லெதரா? ஆமா லெதர் மெட்டீரியல். உள்ள வந்து மெட்டீரியல் வைஸ் சூப்பரா இருக்கு. உள்ள காமிக்கிறீங்களா? இதுல இங்க 1, அதுக்கப்புறம் இங்க 2 ஜிப்பு கொடுத்துருக்காங்க சென்டர்ல. உள்ள நல்லா இருக்கு. தண்ணிலாம் போகாது, சீக்கிரமா போகாது. மெட்டீரியல் சூப்பரா இருக்கு. இந்த ஃப்ரண்ட்லயே நல்லா இருக்கு. இது வந்து 750. இந்த ஹேண்ட் பேக் வந்து இங்க 4 கொடுத்துருக்காங்க. 1, 2 ஜிப்பு, இங்க ஒரு லாக் மாதிரி. சூப்பரா இருக்கு. ஸ்டைலிஷ். நாமளே உள்ள போயிடுவோம். நல்ல பெரிய பேக். தம்பிக்கு வந்து எதனா ஸ்நாக்ஸ் எங்கன்னா சுற்றி பார்க்கறது இருந்தால் போகிறது இருந்தால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, வாட்டர் பாட்டிலாம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சூப்பராக இருக்குது பேக். டிமார்ட்டில் தான் எடுத்தேன். இதுவும் எங்கே நம்ம அம்ஜிக்கரையில் ஒரு டிமார்ட் இப்போ வந்திருக்கு புதுசாக. அங்கே தான் எடுத்தோம். ஸ்கை 1ல் வந்து கீழே பேஸ்மெண்ட், கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லையா. தம்பிக்கு வந்து ஒரு செப்பல் எடுத்தோம். ஷூ யூனிஃபார்ம் எல்லாம் ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க. அளவு எடுத்துட்டாங்க. அதுக்கு நம்ம பணம் மட்டும் பே பண்ணிட்டா. இப்போ ஒரு 4ஆம் தேதி 5ஆம் தேதி 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ போயிட்டு வாங்கிட்டு வந்துடணும். செப்பல் மேல எடுத்துக்காமீங்க. சரியா தெரியல. இந்த செப்பல் இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. எல்லா கடையிலுமே இந்த செப்பல் சூப்பரா இருக்குல்ல. கலர் வைஸ் நல்லா இருக்கு. என்ன கலர்? தம்பி Black and Black. ஆல்ரெடி ஒரு செப்பல் வீட்ல இருக்கு. இப்போ போட்டுன்னு இருக்கிற செப்பல் இன்னொரு பேர் ஒன்று எடுக்கலாம். எங்காவது வெளியே போட்டுக்கினா போகலான்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு. வெளியே போனா போட்டுன்னு போகலான்னு சொல்லிட்டு. ஆனா ஸ்கூலுக்கு செப்பல் இல்ல, ஷூ மட்டும்தான். எந்த ஸ்கூல்லுமே வந்து செப்பல் இல்லை. என்னடா இது? அப்புறமா இந்த பிஸ்கெட் பாக்கெட்லாம் ஆஃபர்ல இருந்தது டிமார்ட்ல. ஆனா இருங்க, அதுக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் பாருங்க அந்த பிஸ்கெட்டை பிச்சிட்டு இருக்காருங்க. கூட நான் பிரிச்சு தரேன். அது நாங்க இங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரிச்சுட்டாரு. பிரிச்சுட்டா அவசரம். எனக்கு
இது அதிகமா சாப்பிடக்கூடாது சின்ன பசங்க, எப்பாவது ஒண்ணு சாப்பிட்டா பரவாயில்ல. ஆமா. இதுல சாக்லேட்லாம் அதிகமா இருக்குல்ல, இருமல் வரும். ஓ டாம் எனக்கு கீழே உட்காந்து சாப்பிடு, கீழே ஆமா உட்காந்து பாக்க சிடா. ஓகேயா ம்? எஸ்கே அவன் கொடுக்க மாட்டான் யாருக்கும், அவனுக்கு பிடிச்ச பொருள். அவனுக்கு கொஞ்சம் பிடிக்காம இருந்தாதான் குடிப்பான், என்னாச்சு டாம்? இல்லைன்னா கொடுக்க மாட்டான். அப்புறமா ஓகே தம்பிக்கு வந்து இப்ப ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான், லஞ்ச் கிடையாது. அவனுக்கு வந்து 12 மணிக்கு 12:30க்கு 12:30 முடிஞ்சிடும். 12:30க்கு ஸ்கூல் முடிஞ்சிடும், 9க்கு ஸ்டார்ட் பண்ணி. ஆமா அதனால வந்து இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்தோம். அது முன்னாடி பிக்சர் காமிங்க, நல்லா இருக்கு. இது வந்து பாப்பட்ரால்னு ஒரு காட்டனோட இது. அப்படி இல்ல, கொஞ்சம் அகலமா இருக்கு, கொஞ்சம் 2-3 ஸ்நாக்ஸ் சேர்த்து கொடுத்து அனுப்பலாம். இவ்வளவு நாள் வீட்லயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுருப்பான். ஸ்கூலுக்கு ஸ்கூல் சாப்பிடுறதுக்கு போறதால என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தெரியல. ஃபர்ஸ்ட்ல ஸ்கூல் கழுவாம போறானா என்னன்னே தெரியல, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இது வந்து ஈஸியா அவனே ஓபன் பண்ணிடுவான், நல்லா இருக்கு. ஓகே சார். இதுல நம்ம வேணும்னா லஞ்ச் கூட கொடுத்து அனுப்பலாம். ஆமா. ஆனா இப்போதைக்கு வந்து லஞ்ச் தேவைப்படாது, நம்ம ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இதுல கொடுத்து அனுப்பலாம். இது வந்து ஈஸியா திறந்துடலாம். ஒரு மாதிரி சின்னதாலாம் இருந்தது, நிறைய சின்ன சின்னதா, அது வந்து ஓபன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை நாங்க எடுத்து கொடுத்தோம் தம்பிக்கிட்ட, அவனே தானா ஓபன் பண்ணிட்டான். தம்பி இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். டாம் ஓபன். எப்படி ஓபன் பண்ணுவேன்? இதை கீழே வச்சுட்டு ஓபன் பண்ணிக்க. ஓபன் பண்ணுங்க. ஓ குட், சூப்பர். ஏன் ஓபன் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்னா அப்பதான் ஸ்நாக்ஸ் எடுத்து அவன் சாப்பிடுவான்ல. வெரி அங்க உள்ள வந்து ஓபன் பண்ணி கொடுப்பாங்க, இருந்தாலும் நம்ம வந்து எப்படி க்ளோஸ் பண்றது? டாம் க்ளோஸ் பண்ணு, எப்படி க்ளோஸ் பண்றது? நல்லா பண்றான், வெரி குட். க்ளோஸ் பண்ணீங்க டாம், குட் பாய். சூப்பர். பிரஸ் பண்ணி விடு, பிரஸ் பண்ணி இப்படி பிரஸ் பண்ணணும். அழுத்து இங்க அழுத்தணும். இங்க அழுத்துங்க. வெரி குட், கிளாப் கிளாப் கிளாப். ஓகே நைஸ். இது வந்து இந்த பாக்ஸ் ரேட் வந்து 299. இதனோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து 370. ஓகே. டிமார்ட் பிரைஸ் வந்து 299. நல்லா இருக்கு கலர் ரெட். கொஞ்சம் பிரைஸ் ரேஞ்ச் அதிகமா தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் 399. நெக்ஸ்ட் அப்புறமா என்னது? தம்பிக்கு வந்து 2 சோப்பு வாங்கணும். இந்த சோப் டெடி பேர், டெடி பார். குழந்தையில இருந்து இந்த சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து கொஞ்சம் அதிகமான பிரைஸ் தான். இதுல போட்டுருக்கோம். டிமார்ட்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்றதால இந்த 2 சோப் மட்டும் எடுத்தேன். ஓகே. ஒரு சோப் வந்து ஒரு மாசத்துக்கு வரும். நிறையலாம் சாப்பிட கூடாது, நாளைக்கு சாப்பிடலாம். டுமாரோ நாளைக்கு ஸ்கூல் கொடுத்து அனுப்புறேன். ஓகே ஓகே. ஆமா, டெடி சோப்பு. டாம், என்ன சோப் அது? உன் சோப். என்ன சோப்? வாவ், சூப்பர். யார் சோப்பு அது? உன் சோப்பா? டாம் சோப் அது. அப்புறமா ஒரு பர்ஃப்யூம் எடுத்துட்டு வந்தோம். என்னது? ஃபாகா? ஃபாக். நல்லா இருக்கு. எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம், மென் உமன் எல்லாரும். எங்க வீட்ல எல்லாருமே வந்து காமனா யூஸ் பண்ணிப்போம். காமன். தனித்தனியாலாம் வாங்குறது பட்ஜெட் வந்து செட் ஆகாது நம்மளுக்கு. அடுத்து என்ன மிட்டாயா? ஆமா, இந்த ஆரஞ்சு மிட்டாய் 90s. எங்க வீட்ல எல்லாருக்குமே பிடிக்கும். தம்பி சாப்பிட மாட்டான், நானு பாப்பா ஹஸ்பண்ட் எல்லாருமே சாப்பிடுவோம். கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆரஞ்சு மிட்டாய். 90s கிட்ஸ். இத பார்த்தா நம்ம விடுவோமா? 1+1 இல்ல இது? ஆமா, இது வந்து இதனோட எம்ஆர்பி வந்து 30 ரூபாய் தான், ஆனா அங்க வந்து 15 ரூபாய். இது ஒரு பாக்கெட் வந்து 15 ரூபாய். அதுதான் 1+1ன்னு சொல்லிட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க. இது 2 சேர்த்து 30 ரூபாய். ஓகே. 2 பாக்கெட் வாங்கிட்டோம். அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க. சமையல் ரூம்ல வந்து வச்சுக்கோங்க, நம்ம சாப்பாடு செய்யும் போது லைட்டா ஒண்ணு எடுத்து வாயில போட்டுட்டா நம்ம பார்த்து செஞ்சுட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வீட்டுக்கு மளிகை சாமான்லாம் நாங்க முன்னாடியே வாங்கிட்டோம். அங்க வந்து நாங்க வாங்கின கடையில பைத்தம்பருப்பு மட்டும் இல்ல, அதனால இந்த பைத்தம்பருப்பு மட்டும் ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ½ kg 2. ½ kg வந்து 2 வாங்கிட்டேன். எனக்காக வந்து விஸ்பர் வாங்கினேன். இதுவும் ஆஃபர்ல தான் இருந்துச்சுல்ல? அதுல எல்லாமே ஆஃபர் தான்.
டிமார்ட். இந்த பொருள்லாம் தான் டிமார்ட்ல நாங்க அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். இது இல்லாம மாம்பழம்லாம் வாங்கிட்டு வந்தோம், காலி பண்ணிட்டாங்க. அங்க வெளியே டிமார்ட்டுக்கு வெளியே வந்து 60 ரூபாய் 50 ரூபான்னு சொல்லிட்டு மாம்பழம் நல்லா இருக்கு, மருந்துலாம் போடாம நல்லா சூப்பரா இருந்துச்சு. பாப்பாவோட ஃப்ரெண்டோட கடை இது, என் பொண்ணோட கிளாஸ்மேட்டு, அவங்களோட கடை தான். அங்க நாங்க வாங்கணும். அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம் இல்லைங்களா, அந்த கடைக்கு பக்கத்துல தான். நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் பேக் வந்து டிமார்ட்ல வந்து நாங்க தேடின அளவுக்கு இல்ல. லஞ்ச் பேக் வந்து நாங்க பாடி சரவணா ஸ்டோர்ல தான் எடுத்தோம். இத முடிச்சிட்டாங்க, பாடி சரவணா ஸ்டோருக்கு போயிட்டோம். இங்க முடிச்சிட்டு இங்க இல்ல டிமார்ட் ஒரு நாள் போனோம், அதுக்கப்புறம் பாடி சரவணா ஸ்டோர் ஒரு நாள் போனோம். அங்க போயிட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் நாங்க கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. சரி ஓகே, கூட வந்து லஞ்ச் பேக்கும் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தோம். இது வந்து லஞ்ச் பேக் வந்து பாப்பாக்கு தாராக்கு நைஸ் கலர், கொஞ்சம் அழுக்கெல்லாம் தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே டார்க் கலர் தான் எடுப்பேன். லைட் கலர் எடுத்தா அந்த மழை டைம்ல எல்லாம் வண்டியில போறாங்க இல்லைங்களா, பைக்ல தான் போறாங்க ஸ்கூலுக்கு. அதனால வந்து சேர்லாம் அடிச்சிச்சுன்னா பைக்ல வந்து சிங்கமா இருக்கும் பேகு. அதனால இந்த கலர் உள்ள நல்லா சூப்பரா இருக்கு, நல்ல மெட்டீரியல் நல்லா இருக்கு. இதோட பிராண்ட் நேம் இருக்கு, ஜெனின்னு ஒரு ஜெனின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ பிராண்ட் மெட்டீரியல். ஆனா ஒரு மாதிரி என்ன சொல்றது, களைச்சு போட்டு வச்சிருந்தாங்க. போயிட்டு ஸ்கூலுக்கு எடுக்கிறதால ரொம்ப கூட்டம் அதிகமா இருந்தது, அங்க அதிகமா கவர் பண்ண முடியல வீடியோ வந்து. இந்த பிராண்ட் நல்லா இருந்தது, கலர் நல்லா இருக்கு, டக்குன்னு கிடைச்சிருச்சு எங்களுக்கு. நாங்க போயிட்டு வந்தோம். இது வந்து 250 இந்த லஞ்ச் பேக். பரவாயில்ல, 2 years யூஸ் பண்ணா ஒர்த். ஆமா, 2 years வருமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஏன்டா இப்படி பண்ற? அதுக்குள்ள டாம் எல்லாத்தையும் வந்து அக்கோ ராணி வர எல்லாத்தையும் பிச்சு எடுக்கலாம் பாருங்க. டாம் என்ன பண்ற? யாரோட சோப் அது? டெடி சோப். எடுத்துங்க. இது அடுத்தது வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் பேக். அவரும் அதே ஸ்கூல்ல தான் வேலை செய்யறாரு, டீச்சரா. நான் வந்து வீடியோல சொல்லிருக்கேன். அதே ஸ்கூல்ல எந்த ஸ்கூல் உங்களுக்கு தெரியுமா? பாப்பா படிக்கிற ஸ்கூல்ல தான் வேலை செய்யறாங்க. பாப்பா எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? சென்னை பப்ளிக் ஸ்கூல். எல்லாத்தையும் கேட்கிட்டு சென்னையில வந்து சென்னை பப்ளிக் ஸ்கூல்னு நேம் எல்லாருக்கும் தெரியும், சென்னை பீப்புள்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏய் இரு, அதுல செப்பல் போட்ட டாம் காமிங்க. வாவ், சோ பியூட்டிஃபுல். ஓ சூப்பரா சூப்பரா டாம். டாம் வந்து ஸ்கூல் அனுப்புறதுக்குள்ள போதும் நான் போகுது. இந்த பேக் எடுக்க முடியல. இந்த பேக்கோட பிரைஸ் வந்து 350. ஆமா, பேக் ஹஸ்பண்ட் வந்து 2ஆம் தேதி வந்து ரீஓபன் ஆயிடுச்சு ஸ்கூல். அதனால மார்னிங் வந்து இதை எடுத்துன்னு போயிட்டாரு ஸ்கூலுக்கு. வந்து டேக் வந்து எடுத்துட்டு தான் எடுத்துன்னு போயிருக்காரு. இந்த கலர் அதே பிராண்ட் தான், பட் வந்து டிசைன் மட்டும் வேற, கொஞ்சம் பெரிய சைஸ். ஏன்னா மார்னிங் டிஃபனும் ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரெண்டுமே எடுத்துட்டு போவாங்க. அதனால வந்து ஆமா, நான் வந்து லஞ்ச் ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு போறேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் பெரிய பேக். நல்லா இருந்துச்சு இந்த பிராண்ட். ஆனா எங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைச்சிருச்சு. எல்லாமே குப்பை மாதிரி போட்டு வச்சிருந்துச்சு. எல்லாரும் வந்து நிறைய கூட்டம் கடையில, நிறைய பேரண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு இருந்தாங்களா, அதனால எல்லாமே கீழே தாறுமாறா போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா நாங்க போன உடனே எங்களுக்கு வந்து டக்குன்னு கிடைச்சிருச்சு இந்த 2 சைஸ்ல. ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. இந்த மெட்டீரியல் வைஸ் மெட்டீரியல் நல்லா இருக்கு, கலரும் நல்லா இருக்கு. இது வந்து எப்படின்னா டார்க் கிரீன் ஒயிட் மாதிரி ஒரு கலர். ஆமா, ஒயிட் ஃபெதர் வெச்சு டார்க் கிரீன் ஒயிட் ஃபெதர் நல்லா இருக்கு. அதுல நல்ல மேல வந்து ஷைனிங் மாதிரி. இல்ல மழை வந்தாலும் ஒண்ணும் ஆகாது, நனைஞ்சா. ஆமா, வாட்டர் ப்ரூஃப். டாம் நீ தான பண்றது அதெல்லாம்? வந்துட்டான். இவ்வளவுதான் பாடி சரவணா ஸ்டோர்ல நாங்க வாங்கின திங்ஸ் வந்து, ஸ்கூலுக்குன்னு வாங்கின திங்ஸ் வந்து 2 லஞ்ச் பேக் மட்டும்தான். மற்றபடி வீட்டுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினோம். அன்னைக்கு க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். காயெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் பூண்டுலாம் க்ளீன் பண்ணி அந்தந்த ரேக்கில் வச்சுட்டேன். அதை காமிக்க முடியல, என்னென்ன பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வீடியோவாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து மொத்தமாக வீடியோ எடுத்துட்டேன். செப்பல் போடுன்னு எல்லாம் பிச்சாச்சு. கொஞ்சம் அது வந்து கையில பண்ணக்கூடாது, சிசர்ல கட் பண்ணிக்கலாம். சிசர்ல கட் பண்ணிக்கலாம். நீ இப்போ வந்து செப்பலை கழட்டிடலாம். நம்ம வந்து நாளைக்கு போட்டுக்கலாம். ஓகே, நாளைக்கு வந்து நம்ம பார்க்குக்கு போலாம். அப்ப நாளைக்கு அப்ப போட்டு விடுறேன். நான் அப்புறமா குடுக்குறேன், நீ உட்காரு. சிடா. உட்கார மாட்டான் அவன் வந்து பேக் மாட்டிட்டு எல்லாமே குடுக்க சொல்லி எல்லாம் அக்கோர ஆணி வர பிச்சு எடுத்துருவாங்க. எங்க வீட்டுலதான் பசங்க இப்படி இருக்காங்களா, அந்த பாப்பாலாம் கொஞ்சம் சைலண்ட் கேரக்டர் தான்.
ஆனா எங்க பையன் வந்து யாரா பயங்கர சைலண்டா வாலு. கிடையாது, கொஞ்சம் வயலண்ட் தான். இவளுக்கு வந்து இப்ப 13 வயசு நடக்குது, தம்பிக்கு வந்து 3.5 வயசு தான் ஆகுது. ஆனா பயங்கரமா பீட் பண்றாங்க எல்லாரையும். வீட்டுல வந்து ஆண்டு அனுபவிக்கிறது எல்லாம் எங்க டாம் தான். டாம்னு சொல்றது வந்து பெட் நேம், அவனோட ரியல் நேம் வந்து அகில். நாம எங்க போறீங்க? தேவையான திங்ஸ்லாம் இவ்வளோதான் வாங்கியாச்சு. யூனிஃபார்ம், புக்கு, நோட்டு, அப்புறமா ஷூ எல்லாமே வந்து ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க. ஆமா, அது நம்ம யூனிஃபார்ம் தனித்தனியா வாங்க தேவையில்ல, ஆமா, ஸ்கூல்ல போய் மெட்டீரியல் எடுத்து டிச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அளவு கொடுத்துட்டா ஷூ எல்லாமே அங்கேயே கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம ஃபீஸ் கட்டணும். தம்பிக்கும் அந்த மாதிரி தான், பாப்பாவுக்கும் அதே தான். பாப்பாவுக்கு வந்து வாங்கியாச்சு. அவளுக்கு வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ன்றதால ஏப்ரல் மந்த்தே வந்து 8th வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ மே மந்த் 1 மந்த் தான் லீவ் விட்டுருக்காங்க. தம்பிக்கு வந்து இப்பதான் நியூவா போக போறான். நியூவா போக போறான் தம்பி. இப்பதான் அங்க போயிட்டு ஸ்கூல்ல என்ன அட்டகாசம் பண்ண போறான்னு தெரியல. வீட்டுல வந்து அடங்கவே மாட்டிருக்கான். பாருங்க, கொஞ்ச நேரம் வந்து உட்கார மாட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் உட்கார்றது பெரிய விஷயமா இருக்கு. கடையில போறவங்க வர்றவங்க எல்லாம் சண்டை வாங்கலாம் வேற இல்லையா? எல்லாரையும் வந்து ஒரு லைட்டா இப்படி டச் பண்ணிட்டு போயிடுறாங்க. எல்லாரையும் வந்து குழந்தைதானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. என்ன இப்படி ஜெயில போட்டுருவாங்க. செப்பல் போட்டு எங்க போறீங்க? யாருக்கு செப்பல் போடுறான் பாருங்க, அங்க பாருங்க. டோரிமானுக்கு செப்பல் போடுறாரு. என்ன காமன் சென்ஸ். ஓகேவா? குட் பை. உங்களுக்கு வந்து என்னுடைய சேனல்ல குக்கிங் ரிலேட்டடா வீடியோ எதனா வேணும்னா சொல்லுங்க, நான் அதை எடுத்து போறேன். இதுக்கு முன்னாடி நிறைய வந்து குக்கிங் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். இப்ப தம்பி வச்சுட்டு ஒன்றும் சமாளிக்க முடியல. வெயில் அதிகமா இருக்குங்களா, சமையல் ரூம்ல நிக்கவே முடியல. நிறைய பேர் கேட்டாங்க லலிதா, குக்கிங் சேனல் இல்ல வந்து இது என்ன ரீசன்னா, வெயில் அதிகமா இருக்கு. நாங்க இப்ப இருக்கிறது வந்து 2nd ஃப்ளோர்ல இருக்கோம். ஃபேன் மட்டும்தான் இருக்கு, ஏசி எல்லாம் எங்க வீட்டுல இல்ல. சமையல் ரூம்ல நிக்கவே முடியல. வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்வெட்டிங் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவசர அவசரமா சரி பசங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கணும், வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. இனிமேல் வந்து கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா எடுக்கிறது வந்து வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. இப்போ தம்பிக்கு வந்து நான் சாப்பாடு என்னென்ன கொடுக்குறேன், ஹெல்த் வைஸ் என்னென்னலாம் கொடுக்குறேன், பாப்பாவுக்கு என்னென்ன லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இனிமேல் வர்ற வீடியோவில் நான் எடுத்து போடுறேன். நான் என்னுடைய சேனலில் நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே நாங்கள் வந்து பசங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு நாங்கள் செய்கிற சாப்பாடு தான். நாங்கள் அதுதான் சாப்பிட்டு பின்பற்றிக்கின்னு வரோம். கூழ், கஞ்சி, அப்புறமா கீரை குழம்பு, அதில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க எல்லாருமே ஹோம்மேட் ஃபுட் தான். நம்ம ஏன்னா நாங்கள் எங்களோட நேட்டிவ் வந்து கிராமம் தான் இல்லையா? எனக்கும் ஹஸ்பண்ட்க்கு வந்து கிராமம் தான். நாங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி சாப்பிடுவோம் அதே தான் வந்து சென்னையிலும் வந்து பின்பற்றுறோம். பீஸா, பர்கரு இதெல்லாம் என் பசங்களுக்கு தெரியக்கூட தெரியாது. நாங்கள் இதுவரை டேஸ்ட் பண்ணதே கிடையாது. நான் ஒரு டைம் வந்து பீஸா பர்கர் வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கேன் பெங்களூருக்கு போகிறப்ப ரிலேஷன். ஆமாம் ஆமாம், அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பிடிக்கல. நம்ம ஊர் சைடே எல்லாமே சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. கூட சாப்பிட்டது இல்ல பாப்பா, பசங்களுக்கு நாங்க கொடுத்தது இல்ல. ஊருக்கு இப்ப போன வீடியோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு லாங் வீடியோ போட்டிருப்பேன், ஒரு ஃபால்ஸுக்கு போன வீடியோ. அது எங்க ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கு, ஒரு 30 கிலோமீட்டர்ல. எங்களுக்கே வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் தெரியும். ஒரு 4-5 நாள் தான் நைட்ல மழை வந்தது. அப்ப போனதுக்கே கொஞ்சம் ஃபால்ஸ்ல நிறைய பேர் கேட்டாங்க, சார் நல்லா இருக்கு, நான் கூட வரலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் இப்போ ஜூலை ஆகஸ்ட்ல கொஞ்சம் மழை வந்துச்சுன்னா அந்த டைம்ல நம்ம ஊருக்கு சூப்பரா பண்ணும். அடுத்தது உங்க ஊர்ல திருவிழாலாம் வரும் இல்ல? எங்க மாமியார் ஊர்ல வந்து திருவிழாலாம் வரும். அங்க வந்து ஒரு 7 நாள் திருவிழா இருக்கும். நாங்க அதிகமா போனதில்லை. பாப்பா படிக்கிறான், அப்புறமா ஹஸ்பண்டும் அந்த ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றாங்க, 12th எடுக்கிறாங்க. 12th டீச்சர்ஸ்லாம் அவ்வளவா லீவ் போட மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் மேக்சிமம் பார்த்தா 2 நாள் அவ்வளவுதான். நாங்க இந்த டைம் வந்து பசங்களுக்கு கூட்டின்னு போயிட்டு அந்த திருவிழாலாம் காமிக்கலாம். சிட்டிலே இருந்தா அதெல்லாம் வந்து கிராமத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாமே இருக்கும். நாங்க சின்ன பிள்ளையில எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தோமோ அது எல்லாத்தையும் வந்து நாங்க பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது இன்னும் அமக்கலம் பண்ண போறான்னு தெரியல. பண்ணுவாரு அழுவாம போனான்னா நல்லதுதான், கடவுள் அதுதான் வேண்டிட்டு இருக்கேன். போயிட்டு அங்க ஸ்கூல்ல உக்காருவானா இல்ல மிஸ்ஸுக்கு பாய் சொல்லிட்டு வந்துருவானான்னு தெரியல. அது நினைச்சாலே இப்ப கஷ்டமா இருக்கு. அதனால நல்ல பையன். குட்டியா யார கூப்பிடுற? குட்டிமா, அவர் செல்ல குட்டி. அவரு குடுமா. ஓகே, थैंक यू. டாம் எல்லாருக்கும் பாய் சொல்லு. பாய் சொல்லிட்டாம், அவ்வளவுதான். என்னது, எங்க குட்டி பையன் வந்து இப்ப ஸ்கூல் போக போறான் இல்லையா?
வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவனுக்கு வந்து விஷ் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. இந்த வருஷம் வந்து எல்கேஜி ப்ரீகேஜி படிக்க போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எல்லா குழந்தைங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணுறேன். மிச்சம் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்காகவும் ஸ்பெஷலாக, ஏன்னா அவங்க நியூ பார்ன் பேபி இல்லையா. இவன் பால்வாடி ஸ்கூலே போல. பால்வாடி ஸ்கூல் வந்து நாங்க கவர்மெண்ட்ல இருக்கிற பால்வாடி ஸ்கூலுக்கு நான் ஒரு 1 வீக் இட்டுன்னு போனேங்க. பயங்கர அழுகு, அங்க இல்லவே இல்லை. அங்க இருக்கிற லொகேஷனை பார்த்துட்டு ஓடி வந்துட்டு நானும் 1 hour அங்கேயே உட்காந்து அவனுக்கு வந்து நான் சரி அவங்க பாடம்லாம் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் ஆனா அவன் வந்து உட்காரவே இல்லை, நின்றுட்டே இருந்து அழுந்துட்டு வந்துட்டான். ஸ்கூல் சரி நான் வச்சுக்கிட்டேன். ஓகே சரி. இன்னும் எவ்வளவு பேக் கொடுக்குறேன் என்கிட்ட? சரி உட்காருங்க. நாங்க யாராச்சும் அவங்க இந்த பால்வாடி ஸ்கூல்ல இருந்தா மட்டும்தான் அவங்க இருக்கிறானே. இல்ல அவன் நான் கூட ஒரு நாள் போனேன். இவங்க 2 பேருக்கு வந்து சண்டை வரும் பயமா. 13, 3 இந்த வயசுலயே வந்து சண்டை வரும் தான். ஆமா இப்ப வந்து நிறைய வரும். எதனா சொல்லிட்டா மட்டும் போதும், ஐயோ அடிச்சிடுவான் அப்படியே. வாட்டர் பாட்டில் எங்கடா? தள்ளுங்க. எங்க இருக்கு வாட்டர் பாட்டில்? வாட்டர் பாட்டில் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். பார்த்தா பேக் உள்ள வந்து போட்டுட்டு இருக்கான் தம்பி. இதுவும் டிமார்ட்ல தான் எடுத்தேன். நல்லா இருக்கு. என்ன சூப்பரா இருக்குடா. ஓபன் பண்ணா பாருங்க. இப்போ எப்படி ஓபன் பண்றது? ஏய் சூப்பர். தண்ணி எப்படி குடிக்கிறது? அவன் க்ளோஸ் பண்றான். தண்ணி எப்படி குடிக்கிறது? குட் பாய். க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் ஆகல. இப்படி வந்து இப்படி பண்ணி இப்படி அழுத்தணும், பிரஸ் பண்ணணும். வெரி குட். பிரஸ் பண்ணு, நீ க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் பண்ணுங்க. இது பாரு, இது இல்ல இல்ல அத பிரஸ் பண்ணி விடணும். நல்லா நல்லா பிரஸ் பண்ணனும். ஓகே ஓகே. இது பாரு இங்க வந்து இப்படி புடிச்சிட்டு இப்படி வந்து க்ளோஸ் பண்ணு. இப்படி பிரஸ் பண்ணு. என்ன சின்னாச்சு. ஒண்ணால பிரஸ் பண்ணு. மேல அழுத்து. மேல இங்க புடிமா. இது பாரு இங்க கையை எடுத்துடணும். இந்த பாரு இது ஓபன், இது வந்து க்ளோஸ். ஓகே ஓகே. இது க்ளோஸ் எப்படி பண்றது? சரி உடனே தண்ணி குடிங்க. நாங்க ஓபன் பண்ணி கொடுப்பாங்களா ஸ்கூல்ல? க்ளோஸ் பண்ணிக்க. குட். இங்க பிரஸ் பண்ண கூடாதுமா, இங்க தான் நீ க்ளோஸ் பண்ணனும். வேணும்னா மட்டும் தான் பிரஸ் பண்ணனும். ஓகே ஓகேமா. ஸ்கூல் போயிட்டு இவன் என்ன செய்ய போறான்னு ஒண்ணுமே தெரியல. இவ்வளவு நாள் வந்து வீட்ல இருந்ததால வந்து தெரியல. ஸ்கூல் இவன் போறதுக்குள்ள எனக்கு பயமா இருக்கு. சரி ஓகே அவ்வளவுதான். வேற ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தோமா? இல்ல ரேட் வந்து இந்த வாட்டர் பாட்டில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. திக்கான வந்து பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு நைஸ். இது வந்து 199. கொஞ்சம் பிரைஸ் அதிகம் தான், ஜாஸ்தி. ஆனா குவாலிட்டி பிரைஸ் சூப்பரா இருக்கு. ஈஸியா வந்து குடிப்பான். அந்த பழுப்புலாம் வச்சு எடுத்தோம்னா அது உள்ள வந்து பழுப்புல வந்து அழுக்குலாம் போயிடும். அதனால வந்து பழுப்பு வச்சு எடுக்க கூடாது. ஆமா வந்து வாஷ் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா ஸ்டீல்ல தான் குடுக்கணும். ஸ்டீல்ல வந்து இவனுக்கு வந்து வெயிட்டா இருக்கும், தூக்கி அவனால குடிக்க முடியாதுன்னு சொல்றதால இந்த டைம் வந்து இப்படி எடுத்துருக்கு. பாப்பாவோட வாட்டர் பாட்டில் வந்து ஸ்டீல் பாட்டில் தான். அவளுக்கு வந்து போன வருஷம் தான் எடுத்தோம். நல்லா தான் இருக்கு. பாட்டில்லாம் எடுக்கல. லஞ்ச் பாக்ஸும் தாரா உன்னுடைய லஞ்ச் பாக்ஸ்லாம் போய் எடுத்துட்டு வைங்க. உண்டு அப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பாக்ஸ் வந்து மில்டன்ல எடுத்தோம். இது வந்து இதுல வந்து சாப்பாடு போட்டா சூடாவே இருக்கும். லஞ்ச் டைம்ல நல்லா இருக்கு. போன வருஷம் தான் எடுத்தோம், நல்லா தான் இருக்கு. அதனால வந்து இந்த வருஷம் இதே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அது ஸ்நாக்ஸ்க்கு. இதுல வந்து பொரியல் வைக்கிற மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ரா பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். அது பாப்பாக்கு, இது வந்து ஹஸ்பண்ட் யூஸ் பண்றது. இதுல சாப்பாடு போட்டா உங்களுக்கு மதியம் சாப்பிடும் போது சூடா இருக்கா? சூடா இருக்கு, நல்லா சூடா இருக்கும். நல்லா இருக்கு. இதுக்கு மேல ஒரு மூடி வரும். அது ஆமாங்க இருக்கு. ஆமா இதுல ரைஸ் மட்டும் போட்டுட்டு இதுல வந்து பொரியல் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம மதியம் சாப்பிடும் போது சூடாவே வரும். சூடா தான் இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம சூடா போடுறோமோ அந்த அளவுக்கு சூடாவே இருக்கும். சாம்பார் எடுத்துன்னு போறதுக்கு வேற ஒரு பாக்ஸ் ஒன்னு இருக்கு, அதுல எடுத்துன்னு. இது வந்து போன வருஷம் தான் வாங்கணும். கொஞ்சம் குவாலிட்டி பிரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகம் அப்படின்றதால இந்த வருஷம் வாங்கல. நல்லா தான் இருக்கு பாக்ஸ். மில்டன் இந்த பிராண்ட். நம்ம சைஸ் சின்ன சைஸா கேட்டாலும் கிடைக்கும், பெரிய சைஸ் கேட்டாலும் கிடைக்கும். ஆன்லைன்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அமேசான்ல போட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நான் வந்து ஆன்லைன்ல பார்த்துட்டு
கடையில் போய் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அப்புறமா ஆன்லைன்லேயே கம்மியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சைஸ் மட்டும் கடையில் பார்த்துட்டு வந்துட்டு ஆன்லைனில் தான் இது வாங்கினேன். நல்லா இருக்காண்ணா குவாலிட்டி. இவ்வளோ தாங்க நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. Summer. ஆமாம், இல்லை இல்லை, purchase. ஸ்கூலுக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்துன்னு போகிறாங்கன்னு சொன்னது இவ்வளோதான். School பேக்ல bag ல வந்து என்ன புக் பண்றது? வைக்கிறதுக்கு பதிலா எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்படி புக் வைக்கிறது? புக்ஸ் எல்லாம் ஆமாமா, எல்லாத்தையும் எடுக்கிறான். என்ன டாம் ஒரே என்னது காரா இது? இருக்கு. காரு, பொம்மை, எல்லாம் இதெல்லாம் இதான் கார். சொல்ல போயாச்சு. இது என்ன காருது? என்ன கார் இது? எத்தனை விதமான கார் இருக்கு. ஐயோ, எல்லாம் உடைச்சு. இவ்வளோ திங்ஸ் வந்து இது உள்ள வச்சிருதா? இன்னும் என்ன இருக்கு? எடுங்க எல்லாத்தையும் எடுங்க பேக்குள்ளார. பேக்ல எல்லாத்தையும் திங்ஸ் வச்சா அப்புறம் பேக்ல எப்படி டோன்ட் வைக்கிறது? இங்க பாருங்க எல்லா காரும் வச்சிருக்காரு. அது உடச்சிட்டான் அந்த பஸ்ஸை. எங்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர். பை பாய்.